சினி உலகம் சேனலை வந்து லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐகானை டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க இன்னைக்கு என்ன ஒரு அட்டகாசமான ரெசிபி நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா everybody's favorite chicken lollipop and இந்த டிஷ்க்கு வந்து நீங்க chili powder யூஸ் பண்ணும்போது நல்ல காஷ்மீரி ரெட் chili powder யூஸ் பண்ணுங்க So இதனால ஈவனா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மினிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இத நல்லா ஊற வச்சாதான் அந்த லாலிபாப் கடிக்கும்போது செம டேஸ்டியா இருக்கும் இதுதாங்க நம்மளோட பெர்ஃபெக்ட் சிக்கன் லாலிபாப் Tender Cuts presents Star Chef co-sponsored by Checo Cold Pressed Oil. Uncompromised health is the peak of success. Eat real to live real. Checo Cold Pressed Oil. Hi, hello, Cine Ulagam நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நக்ஷத்ரா and welcome back to Tender Cuts presents Star Chef co-sponsored by Checo Cold Pressed Oil. So இன்னைக்கு என்ன ஒரு அட்டகாசமான ரெசிபி நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா everybody's favorite chicken lollipop. காட்ட போற ரெசிபியுமே ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுக்கு நம்ம ஹோட்டலுக்குலாம் போவேனா நம்ம வீட்லயே ஜாலியா லாலிபாப் செஞ்சு சாப்பிடலாம் and பொதுவாவே ஹோட்டல்ஸ்க்கு போணும்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா லாலிபாப் எடுத்து வரும்போது அவங்க 4 பீஸ் கொடுப்பாங்களா 6 பீஸ் கொடுப்பாங்களான்னு யோசிச்சுட்டே இருக்கணும் நம்ம பட் வீட்ல பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வேணுமோ இஷ்டப்படி நம்ம சமைச்சு சாப்பிடலாம் சிக்கன் லாலிபாப்னு சொல்லும்போது சின்ன வயசுல எங்க அம்மா எல்லாம் வீட்ல வந்து பயங்கரமா ஏமாத்துவாங்க அம்மா சிக்கன் லாலிபாப் பண்ணி தாங்கன்னா ஐயோ அப்படிலாம் என்னால வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் காலை கொடுத்து இதுதான் லாலிபாப் அப்படின்னு நினைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க பட் நம்ம இனிமே அப்படி ஒரே பண்ணிக்க வேணாம் ஏன்னா நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட் சிக்கன் டெண்டர் கட்ஸ்ல ஆர்டர் பண்ணோம்னா பியூட்டிஃபுல்லா அவங்களே க்ளீன் பண்ணி கடையில கிடைக்கிற லாலிபாப் மாதிரியே சூப்பர் குவாலிட்டியில ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸியா கொடுப்பாங்க and அவங்களே க்ளீன் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கும் வேலை மிச்சம் ஸோ இந்த சிக்கனை முதல்ல நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ மென்ட்டுங்க கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி லாலிபாப் பீசஸை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க நான் எடுத்துக்க போற சிக்கன் வந்து 1.5 கிலோ சிக்கன் ஓகே ஸோ லாலிபாப் சிக்கனும் ரெடி அடுத்த விஷயம் ஏன் வந்து நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு லாலிபாப் சிக்கன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டீப் ஃப்ரைட் ஐட்டம் ஸோ அன்ஹெல்தின்னு நினைச்சுப்பாங்க பட் அன்ஹெல்திங்கிறது கிடையவே கிடையாதுங்க நம்ம எப்படி அதை தயாரிக்கிறோம் எப்படி அதை பண்றோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டே நம்ம நல்ல எண்ணெயில அதை டீப் ஃப்ரை பண்ணோம்னா இட்ஸ் ஆக்சுவலி நாட் வெரி ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற ஆயில் பாத்தீங்கன்னா செக்கோ வுட் கோல்ட் பிரஸ்ட் ஆயிலோட கிரவுண்ட்நட் ஆயில் நான் யூஸ் பண்ண போறேன் அண்ட் இந்த எண்ணெய் பாட்டிலை எப்படி ஓபன் பண்றதுக்கு கூட நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ரொம்ப சிம்பிள்ங்க இங்க ஒரு ஆரோ மார்க்கே கொடுத்துருக்காங்க அந்த ஆரோ மார்க்ல இருக்கிற அந்த ஹுக்கை நீங்க பிடிச்சி இழுத்தீங்கனாலே நம்மளோட ஸ்பவுட் வெளில வந்துடும் அதை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினாலே ஈஸியாக இதை யூஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த அமேசிங்கான ஹெல்தியான நியூட்ரிஷனான இந்த ஆயிலில் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு அடுத்தது லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் இது மட்டும் இல்லாமல் மைதா மாவு ஒரு 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் 3/4 கப் அண்ட் ஒரு முழு முட்டை நமக்கு தேவைப்பட போகுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு பெப்பர் பவுடர் தேவைப்படும் உப்பு அண்ட் மஞ்சள் ஸோ இப்போ முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளீன் பாத்திரமாக எடுத்துக்கோங்க எப்போவுமே கிளென்லினஸ் இஸ் காட்லினஸ் ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம லெமன் ஜூஸ் சோயா சாஸ் லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் வந்து கஞ்சத்தனமே வேணாங்க நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ 1 2 3 ஃபுல் ஸ்பூன்ஸ் நான் போட்டுக்கிட்டேன் அண்ட் இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது நல்ல காஷ்மீரி ரெட் சில்லி பவுடராக யூஸ் பண்ணுங்க அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ண வேணாம் ஸோ தட்ஸ் ஆல்சோ அ கிரேட் வே டு கீப் இட் ஹெல்தி ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் லாலிபாப் பீசஸ் நம்ம டெண்டர் கட்லேருந்து வாங்கினது அதை இதில் ஆட் பண்ணி அது நல்லா கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க
ஸோ இதுதான் வந்து நம்மளோட சிக்கன் லாலிபாப்போட மேரினேஷன். இதில் ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே சோயா சாஸ் வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும். ஸோ உப்பு ஆட் பண்ணும்போது அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் another final mix. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி காமிச்ச ரெசிபிஸை விடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஷன்ஸ் தேவை. ஓகே, ஸோ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மினிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இதை நல்லா ஊற வச்சாதான் அந்த லாலிபாப் கடிக்கும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நம்ம தனியாக ஒரு பக்கம் வச்சிடலாம். அண்ட் அடுத்து தான் நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டோம்னா, ஸோ அகெயின் அ க்ளீன் போல் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட 3/4 கப் மைதா, 3/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 ஃபுல் எக்கை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் முட்டையை நீங்கள் எந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இது எங்கள் அம்மா எனக்கு சொன்ன ஒரு விஷயம். ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக யூஸ் பண்ணோன்னா அந்த டிஷ் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் அதுக்கு முன்னாடி அதை எடுத்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதை நான் உங்ககிட்டயும் சொல்லிட்டேன். ஸோ இப்போது இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஜ்ஜி கோட்டிங்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஜட்ஜ். ஸோ இந்த போரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி இது ஒரு நல்ல மிக்சராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வில் ஆட் சம் சால்ட். ஏற்கனவே இதுலேயும் உப்பு இருக்குது, ஸோ அது மைண்டில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், அகேன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் பெப்பர் பவுடர். நான் வந்து இன்றைக்கி ஹோல் பெப்பர் கார்ன், அதாவது மிளகை வந்து இந்த பெப்பர் க்ரஷரில் வச்சு ஆட் பண்ண போகிறேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லாலிபாப்பை கோட் பண்ணுறதுக்கான பேட்டரும் ரெடி ஆயாச்சு. இதுதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ வாட்டரை பார்த்து ஆட் பண்ணி நீங்களும் இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த சிக்கன் லாலிபாப் பீசஸும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக மேரினேட் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் டைம் டு ஃப்ரை. ஸோ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கடாயில் நம்மளோட ஃபேவரட் செக்கோ வுட் கோல்ட் ப்ரெஸ்ட் கடலெண்ணெய், ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ், ஸோ நல்லா எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி லாலிபாப்பை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேஷண்ட்டாக தாங்க இருந்தாகணும். ஸோ இந்த எண்ணெய் சூடாகிட்டு இருக்க டைமில் எண்ணெயை சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான டிப் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சடன், இதுதான் நம்ம செக்கோ வுட் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலோட கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய். ஜென்ரலாகவே விளக்கெண்ணெய் தேய்ச்சோன்னா முடி நல்லா வளரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிப் தான். பட் அதை தாண்டி ரீசெண்டாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இதை குக்கிங்லையும் பயங்கரமாக பயன்படுத்துவாங்களாம். அதாவது பாரம்பரிய முறையில் பார்த்தீங்கன்னா, பருப்பை வேக வைக்கும் போதே மஞ்சத்தூளோடு சேர்த்து கொஞ்சம் விளக்கெண்ணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பருப்போட அந்த டெக்ஸ்டரும் சூப்பராக இருக்கும், டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுமா. ஸோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் லாலிபாப் பீஸஸை இந்த மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் ஃபுல்லாக டிப் பண்ண போகிறோம். டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ தட் அது நல்லா போன் வரைக்கும் குக் ஆகணும்.
ஸோ சிக்கனில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வேக வைக்கும்போது கூட அதிகமாக நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், அதோட ஓன் தண்ணியிலேயே குக் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அது வந்து எண்ணெயில் பொரிக்கும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிகாஸ் நிறைய தெரிக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லாலிபாப்பை ஒரு சாசி டெக்ஸ்டரில் கொடுப்பாங்க, ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு வந்து இந்த லாலிபாப் ரெசிபி லைக் ஒரு சிக்கன் 65 மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, தட்ஸ் மை ஃபேவரட். ஸோ நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், அதனால தான் உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சேன். ஐ ரியலி ஹோப் யூ ட்ரை இட் அண்ட் டெல் மீ ஹவு இட் இஸ். ஸோ நல்ல மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஸோ இதுதாங்க நம்மளோட பர்ஃபெக்ட் சிக்கன் லாலிபாப். நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணாததுனால இந்த சில்லி பவுடரோட நேச்சுரல் ரெட் கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிக்கன் லாலிபாப்பை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது ப்ரெசென்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதுதானே நம்ம ஷோவோட ஒரு ரூலே. ஸோ இந்த லாலிபாப்பை சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணலாம், இல்லைனா சில பேருக்கு மேயோனீஸோடு சாப்பிட்றது பிடிக்கும். எனக்கு வந்து நல்ல ஒரு லெமன் ஸ்லைஸ் கொடுத்தீங்கன்னா அது பிழிஞ்சு சாப்பிட்றதுல இருக்கிற மசா வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காதுன்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால இன்றைக்கி அதுதான் இருக்க போது என்னோட ப்ரெசன்டேஷனாக. ஒரு பியூட்டிஃபுல் பிளேட் எப்பவும் போல் எடுத்துக்கோங்க. அண்ட் லாலிபாப்பில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ட்ரெயின் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை அழகாக பிளேட் பண்ணிடுவோம். அண்ட் நீங்கள் வேணும்னா ஃபாயில் பேப்பரை கூட இதில் சுற்றி வைக்கலாம், அந்த காலை சுற்றி. பட் அது வேஸ்ட்டாக தான் போகுங்கிறதுனால நான் பண்ண மாட்டேன். நம்ம வீட்டில் செய்யும்போது எப்போவுமே சில இந்த ரக்கட் டெக்ஸ்டர்லாம் நம்ம கொடுத்தா தான் அது வந்து வீட்டில் செஞ்சோன்னு நம்புவாங்க. இல்லைனா சைக்கிள் கேப்பில் ஜன்னல் வழியாக கடையில் வாங்கிட்டோன்னு நினச்சிட்டாங்கன்னா சரி எப்படி கார்னர்ஸில் வச்சுட்டு நம்மளோட லெமன் வெஜ்ஜஸ் சென்டரில் வச்சுட்டோன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச பிரசன்டேஷன். ஸோ பிரசன்டேஷன் முடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? டேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ லெமன், இருக்கு. ஐ திங்க் தி லெமன் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இட் நீடட். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் ஒரு தடவை சொல்கிற மாதிரி உங்களுக்குன்னு சமைக்கும் போது என்னன்னு தெரியல, எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக வருது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு அழகான ரெசிபியோட ஐ வில் கம் see you very soon. Until then, this is Nakshtra signing off. You're watching Tender Cuts presents Star Chef, co-sponsored by Checco Cold Pressed Oil. Bye. Mutton dry fry. ஆஹா, இப்போதான் இது ஒரு மசாலா மாதிரியே தெரியுது. ஆக்சுவலி இதில் தான் ஃபுல் சத்தே இருக்கும். எல்லாமே இந்த வேக வச்ச தண்ணியில் தான் இருக்கும். ஸோ அதை எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் ஒரு டிப்புங்க. குக்கரோட ஸ்டீம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கரண்டியை உள்ள சொருகிட்ட தூக்கிட்டீங்கன்னா இது வந்துடும். ஆக்சுவலி இந்த டிஷ்ஷை நிறைய தடவை நானே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. ஆனால் இவ்வளோ சூப்பராக வந்ததே கிடையாது.